ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து நம்மளோட சூரன் போர் திருவிழா. உங்களுக்கு நேரடியாக வீடியோக்குள்ளே போகணுமென்னா இந்த நிமிஷத்துக்கு தாண்டி நீங்கள் என்ன போயிடுவீங்க. பட் அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு குட்டி கதை சொல்ல ஆசையாக இருக்குது. இது கற்பனை கதையோ ஏதோ பழைய கதையோ புராண கதையோ இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து காட்டலாமாண்டே எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் நாளாகவே ஒரு இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டிருந்தேன். அது ஒரு காய்ச்சல் மாதிரி தான். அப்போ வந்து இந்த கோயிலுக்கு வர ஆசையாக கூப்பிட்டுச்சுன்னா இந்த வீடியோ எடுக்க போக முடியுமா முடியாதான்னு யோசித்து காய்ச்சல் கூடிக்கொண்டே போச்சு. கடைசியில் முடிவு பண்ணிட்டோம் ஒரு லிமிட்டில். ஓகே, இந்த திருவிழாவுக்கு ஒரு 2 நாள் முதல்ல செக் பண்ணிட்டு தானே போகணும். ஏன்னா சாமியை கும்பிட்ற பக்தி பரவசத்தில் போயிட்டு அடுத்த வைக்கு வியாதியை கொடுக்குற நியாயமாக வெயிட் பண்ணிவிட்டு ஏதோ போகிற போக்கில் இந்த டைமில் வியாதியை வர வைக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த துணிவு இருக்கேன்டா. முருகனை தான் சொல்கிறேன், நான் உரிமையாக அப்படி தான் சொல்லுவேன். துணிவு இருக்கேன்டா, அதை மாற்றுறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கு. ஓகே முடிவு பண்ணிவிட்டு விட்டுட்டேன். பார்த்தா கடைசி மனுத்தியாலம் வரைக்கும் கோயிலுக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஒரு குழப்ப நிலையிலேயே இருந்தேன். செக் பண்ணிட்டு தான் போனேன். நான் போயிட்டு யாருக்குமே கொடுக்கக்கூடாது வியாதியான்ட்டு செக் பண்ணிட்டு போனேன். நல்லபடியாக வீடியோவும் எடுத்தாச்சு. என்னால் முடிஞ்ச அளவு அங்கே நிற்க முடிஞ்ச அளவுக்கு நான் நின்று வீடியோ எடுத்து காட்டுறேன் இந்த வீடியோ. சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா. பாலும் கழிதேனும் பாலும் பருப்பு வை
மாயை பெற்ற மைந்தனடானா என்னை எதிர்க்க இந்த பூவுலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் அடக்கி ஆள வரம் பெற்ற என்னை எவன் அளிப்பான்? செங்குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே செவ்வலரி தோளோனே எங்குடிய காப்போனே பரமனிடமே வரம் பெற்ற என்னை அந்த சிறு குழந்தை என்ன செய்துவிடப் போகிறது? Travel சத்தம் ஸ்பீக்கரை பொழக்குது. வெற்றிவேல் நான் வடிவேல பார்க்க பல படி ஏறுவேன். என் குடி காத்த குமரேசன் வெயில் வாகன் என்ன கண் கட்டி விட்டாலும் தனி காட்டல. திருப்பரம் குன்றத்துக்கு கடம்பாடி வெளி காட்டுவேன். ஞானம் மலை இருக்க பழையதுக்கு முருகனுக்கு வேளாண் தரையிறங்க தமிழனுக்கு பயனுக்கு துணைக்கு காவலுக்கு சேவல் இருக்க எனக்கு எதுக்கு கவலை? நமக்கு கால் வலிக்கு கீழ் விழுந்தா கை மனுஷனுக்கும் ஒரே ஒரு ரூலு. அப்ப முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊரு. தூக்கியா எனக்கு தங்க காவடி தேரு. நான் சுங்க காவடி திறந்ததோ உன்னை பார்க்க வண்டியை எடுத்தேன்.
என்பார், கார்த்திகேயன் என்பார், சுவாமிநாதன் என்பார், முக அமுதன் என்பார், பாலசுப்பிரமணியன் என்பார், கருணாகரன் என்பார், கதிர்காம கந்தன் என்பார், கதிர்வேல சுவாமி என்பார், சேனாதிபதி என்பார், கதிர்வேலன் என்பார், பரமகுரு என்பார், முத்துக்குமாரன் என்பார், சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிருத பிரியனாம், பக்குமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் ரொம்ப ரொம்ப சின்னவனா சுவாமி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ, உன்னருளன்றோ. தேவரும் முனிவரும் என் வருகை கண்டு அஞ்சுவர், அந்த அயனும் அரணும் அறியும் என் சினம் கண்டு ஒடுங்குவர். இந்த காலமும் காலனும் என் கட்டளைக்கே இயங்குவர். அத்தகு என்னை எதிர்ப்பவன் எவனடா? நான் 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 சூரனடா. எனக்கு எங்கும் எப்போதும் எதிலும் அழிவில்லை. மரணமற்றவனடானா? திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம். அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம். திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்த கந்தன் திருத்தணி கோயில் கொண்டானாம். அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம். அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தாராம்.
மேலும் கடகடக்க வாரா வாரா மலையேறி வேலையா மேலும் மயிலும் பரபரக்க காடும் மலையும் கடகடக்க வாரா வாரா வரிசையிலே முருகையா தமிழருக்கு முப்பாட்ட முருகன் தான் இந்த முப்பாட்ட எங்களுக்கு தலைவன் தான் நாட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா பாட்டுக்குள்ள உன்ன வச்ச பாடுதா பாட்டுக்குள்ள உன்ன வச்ச பாடுதா பாட்டுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நிறைய கோயில்களில் பார்த்துட்டேன், ஊரில் இருந்தாலும் சரி. என்னென்னா முருகன் சூரன் போரண்டைக்கு வந்து அதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா 2 பேர் 2 வீரர்கள் 2 பேரும் சூரர்கள் தான். என்னென்னா சூரன்ன்றது வந்து கெட்ட விஷயம் இல்லை, கெட்ட பேர் இல்லை. சுத்தமான தமிழில் வீரன் என்ற அர்த்தம். அசுரன் என்றா மாவீரன் என்றார். அந்த வகையில் பார்க்க முருகனும் ஒரு விதமான வீரன் தானே. என்னத்துக்கு சொல்கிறேன்னா இந்த ஒரு வார்த்தையை தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. அப்போ இதில் 2 சூரர்களும் வந்து 2 வீரர்களும் வந்து ஒருத்தன் வந்து போரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் வீரத்தில் போருக்கு போகிறான். இன்னும் ஒருத்தன் வந்து என்ன எப்படியாச்சும் இந்த போர் நடக்கக்கூடாமல் இதை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாமோண்டு தான் அந்த ஒரு எப்படி சொல்கிற ஒரு தெளிவான ஒரு அக்கறை உள்ள ஒரு எண்ணத்தோடு தான் இவர் போருக்கு போகிறார் முருகன். இந்த இவ்வளவும் இந்த நடக்கைக்கு இந்த போரில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்குது. அந்த முருகனோட அந்த எண்ணம் அந்த போரை நிறுத்தணும். அப்புறம் வந்து ஒரு போர்ன்றது நிறைய இழப்புகளை உண்டாக்குறது தானே. இப்போ இந்த குருக்ஷேத்திர போர், மகாபாரத போர் அந்த மாதிரி எல்லாம் கேட்க வந்து நிறைய இழப்புகளை உண்டாக்குறது தான் போர். அதை தவிர்க்கிறதுக்காக முருகன் முடிவெடுத்து பார்க்க அது நடுவில் ஒரே ஒரு கதாபாத்திரம் இருக்குது, வீரபாகு. இப்போ நிறைய பேருக்கு இந்த பேரே தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏனோ தெரியல, நான் நிறைய இடங்களில் கோயில்களில் பார்த்தா இங்கே எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி கோயில்களில் காண இல்லை. ஸோ நம்மளோட வரலாறை வந்து சொல்கிறது முடிவெடுத்து தான் இந்த மாதிரி திருவிழாக்கள் பண்டிகைகள் எல்லாம் நம்மளோட முன்னோர்கள் சொல்லி தந்தது. ஸோ அந்த வகையில் நாங்கள் ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களையும் சாத்திரத்துக்காக பார்க்காட்டியும் அந்த கதையில் நடந்தது என்னவோ அதை முடிஞ்ச அளவுக்கு என்னோட கதைகள் வந்து காலமாக மாறத்தான் போகுது. அப்படி அதுதான் இயற்கை. ஆனால் முடிஞ்சால் இந்த ஒரு சின்ன விஷயத்த வச்சுருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் பாயிண்ட், இது என்னடா நிறைய ஓவராக புத்தி சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க. சிம்பிளாக என்னென்னா அந்த புகைகள் காற்றை அசுத்தமாக்குற அந்த புகைகள், அந்த கலர் புகைகள் அதை பாவிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏனெண்டா வந்து இயற்கையும் ஆகாயத்தையும் உன்னையும் என்னையும் விரும்பின தெய்வத்துக்கு இதெல்லாம் தேவை என்ற அவசியம் இல்லை. அதேமாதிரி தான் அந்த பறவைகளை பாவிக்கிறது. எல்லா உயிரும் நமக்கு சொந்தம் தான். ஆனால் நம்ம அவ்வளோ உரிமையை எடுத்து அதுகளை தெரியும் ஒரு வகையில் எந்த பறவைக்கு தான் ஒரு ஓவர் சத்தமான இந்த நாதஸ்வரம் மேளத்தோட சத்தத்துகளுக்கு பக்கத்தில் இவ்வளோ ஜனங்களோட சத்தத்துக்கு பக்கத்தில் நடுவில் நின்று இருக்கிறது அதோட மைண்டுக்கும் காதுக்கும் பாதிப்பு தான். ஸோ அதையும் கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். இது நிறைய கோயில்கள் நடக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச கோயில்கள் எல்லாமே. ஸோ இதை நான் சொல்கிறது வந்து எந்த வகையிலும் அவைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது ஃப்யூச்சரில். அதோட வந்து முருகனாண்டா ஆறுன்னு சொல்லி கொடுக்குறது தானே இந்த விழாக்கள் எல்லாம். முருகனோட சிந்திக்கிற விதங்கள், வழங்குத இயற்கையை மதிக்கிற விதங்கள் வரைக்கும் நுணுக்கமாக சொன்னால் அடுத்த தலைமுறை, அதாவது என்னை விட அடுத்த தலைமுறைக்கு ஒழுங்காக போய் சேருவோம். அவ்வளோதான். ஓவராக பேசி இனிமேல் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்க தனிக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு டெம்பரரியாக டாட்டா.